ஹாய் விவோஸ், அடுத்ததா சின்ன மருமகளில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்துட்டு வெளியில் வந்துட்டு வயிறு வலினால் பிறண்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. கூடவே குளிரவும் செய்து ரொம்பவே கம்ஃபர்டபுள் இல்லாமல் அவங்க வந்துட்டு நடந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு பிறண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பையும் பார்த்துட்டு சேது அந்த பக்கம் வந்துட்டு, என்ன இவ எப்பவும் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கா, பிறண்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது போயிட்டு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்போ வந்து இங்கிட்ட அங்கிட்ட உருண்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ். இல்லை ஏதோ இருக்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் படுக்க கொஞ்சம் வசதியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழை நினச்சிக்கிட்டே சேது உள்ளே வந்துட்டு சோகமாக போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ராஜாங்கம், மோகனா, பாட்டி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. உடனே ராஜாங்க கேட்குறாரு, ஐயா சேது உனக்கு என்னையா முகம்லாம் வாடி போயிருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா பனி அதிகமாக இருக்குல்ல கொஞ்சம், அதனால் ஒரு மாதிரியாக இருக்குப்பா, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிடுறாரு. உடனே பாட்டி புகுந்து, அடே ராசாங்கம் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, வெளியே அந்த பிள்ளை பனியில் கிடக்கல, வயிற்று பிள்ளை கார பிள்ளையா வேற இருக்குது, இன்றைக்கி அந்த பிள்ளைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அதை இவன் பார்த்துட்டு வந்திருக்கான், அதுதான் இவனுக்கு மனசு கேட்கல, அதெல்லாம் மூஞ்சிலாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. உடனே சேது சொல்கிறாரு, கிழவி சும்மா இருக்க மாட்டியா, எனக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் நினைக்கவே இல்லை, அவள் கிடக்கா, அவள் பண்ண தப்புக்கு அவள் வெளியே கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு எதையும் வெளியே காட்டிக்கிறாமல் இருக்காரு. ராஜாங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஐயா சேது அந்த பிள்ளைய ரூமில் தங்க வச்சுக்கையா, நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சேது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவள் வெளியவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்கிறத கேளு பாரா சேது, நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த பிள்ளை புள்ளத்தாச்சி பிள்ளையா இருக்குது, ரூம்லேயே தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட ராஜாங்க சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சேதுவுக்கு சந்தோஷம் ஆகிருது. சேது வேகமாக ஓடி போயிட்டு தமிழை கூப்பிட்றாரு. நீ வா என் ரூமில் வந்து படுத்துக்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு தமிழுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகிருது. உடனே தமிழ் சொல்கிறாங்க, ஏங்க என்னை கூப்பிட்றீங்க, மாமா திட்டுவாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா தான் உன்னை வீட்டில் வந்து என் ரூமில் தங்க சொன்னார் அப்படின்னு சொல்லவும் தமிழுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகிருது. இன்னொரு பக்கம் எல்லாரையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியெல்லாம் இருக்காங்க தமிழ். இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.